ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ வந்து எப்படி நம்ம டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போய்ட்டுனே நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களுக்கு மூணாவதாக டுடே டாஸ்க்குன்னு இருக்கும். அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண உடனே ஒரு வெப்சைட் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகுனே இந்த ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 இது எல்லாமே இருக்கும். அதை பார்த்து நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கூகுள் குரோம் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு Amazon.in சர்ச் பண்ணணும். அது எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதிலே நீங்கள் வெப்சைட் புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கங்க. புதுசாக க்ரியேட் பண்ணி அமேசான் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோடனே உங்களுக்கு வந்துடும் அமேசான் சொல்லிவிட்டு. ஃபஸ்ட்லேயே ஒன்று வருது பாருங்கள், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணோடனே உள்ளே போயிட்டுனே எதனா ஒரு ப்ராடக்ட் டச் பண்ணுங்கள். நீங்கள் உங்களுக்கு தேவையானது இப்போ மொபைல்ஸ் இருக்குன்னா மொபைல் டச் பண்ணுங்கள். மொபைல் டச் பண்ண அதுலேயே என்ன ப்ராடக்ட்னு என்ன மொபைல் நேம் இருக்கும்ல அதுக்குன்னு சொல்லிவிட்டு அந்த நேம் வந்து செலக்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ வந்து நிறைய நியூ மாடல்ஸ்லாம் வந்துருக்கு. இதை டச் பண்ணுங்கள். இப்போ டச் பண்ணி உள்ளே போயிட்டீங்கன்னா இப்போ வந்து இந்த ஃபோன் இருக்கா, இப்போ இதோட யூஆர்எல் தான் நம்ம காப்பி பண்ணணும். இப்போ பிராண்டெல்லாம் இதுக்குன்னு தனியாக வந்துருச்சு. இதை வந்து நம்ம ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணாலும் காமிக்கும், இல்லை மேலே இருக்கிறத அப்படியே நம்ம லிங்க்கை வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், இப்போ ஷேர் பண்ணுறப்போ கூட காப்பின்றது ஒரு ஆப்ஷன் காமிக்கும். நீங்கள் அதை மாதிரி டச் பண்ணி கூட எடுத்துக்கலாம். இருங்க, நான் காமிக்கிறேன். இது மாதிரி காமிக்கலைன்னா நீங்கள் இது இருக்குல்ல மேலே, இதை டச் பண்ணுன்னா காப்பி லிங்க்னு இருக்கும். இதை டச் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ இதுக்கு முன்னாடி வெப்சைட் இருந்துச்சுல அந்த பேஜுக்கே நார்மலாக போயிடுங்க. இது போயிட்டுன்னு நீங்கள் வந்து இப்போ என்ன செலக்ட் பண்ணீங்க, டைட்டில் வந்து அமேசான் டைப் பண்ணிவிடுங்க. டைப் பண்ணிட்டுனா அப்புறம் வெப்சைட் என்னன்னு சொல்லிட்டு இது பண்ணிங்க. அப்புறம் நம்ம யூஆர்எல் காப்பி பண்ணாலும் அது பேஸ்ட் பண்ணிக்கணும். அப்புறம் எதுக்கும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. டேஷ்போர்ட் டச் பண்ணி உங்களுக்கு காமிக்கும் பாருங்கள், டாஸ்க் வேலட் சொல்லிட்டு. இல்லை டச் பண்ணாவே உங்களுக்கே தெரியும் 5 rupees ஆட் ஆகிருக்குது.